ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா பார்த்து தன் கூட்டுல உக்காந்துட்டு இருந்தது. தன் முட்டைகள் பொரியிற வரைக்கும் அத சூடா வச்சுக்கணும். ஒரு வழியா முட்டைகள் உடைய ஆரம்பிச்சது. உள்ள இருந்து ஒரு வாத்து குஞ்சியா வர ஆரம்பிச்சது. அதுங்க ரெக்கைய ஆட்டிக்கிட்டே சொல்லுச்சுங்க, குவாக் குவாக். ஓ, இதுங்களை பார்த்தா நல்லா இருக்கே. அம்மா வாத்து சந்தோஷத்தோட சொல்லுச்சு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுங்க சொல்லுச்சு. அதுக்கு அம்மா வாத்து சொல்லுச்சு, வந்து வரிசையா நில்லுங்க, பக்கத்துல உள்ள ஏரிக்கு உங்கள் முதல் நீச்சல் பயணத்தை ஆரம்பிக்கலாம். அவ என்ன ஆரம்பிச்சா? 1 2 3 4 5. ஓ அன்பானவர்களே அப்படின்னு சொன்னா. 6 வாத்து குஞ்சுகள் இருக்கணுமே. ஒரு பெரிய முட்டை இன்னும் கூட்லயே இருந்தது. சரி, அம்மா வாத்து சொல்லுச்சு, பெரிய முட்டை வெளியே வர இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். அதனால அம்மா வாத்து கூட்டுல போய் இன்னும் கொஞ்சம் நேரம் உக்காந்தது. அடுத்த நாள் பெரிய முட்டை உடைய தொடங்குச்சு. உள்ள இருந்து வெளியில ஒரு ஆண் பறவை வந்தது. அத பார்த்தா யாரும் வித்தியாசமா இருக்குன்னு தான் சொல்வாங்க. மற்ற பறவைங்களோட அது பெருசா இருந்துச்சு. அது மஞ்சளாவே இல்லை, அடர்த்தியான சாம்பல் நிறத்துல தலை முத கால் வரை இருந்தது. அதுவும் இல்லாம தலையாட்டிக்கிட்டு வித்தியாசமா நடந்தது. அதுக்கு ஒரு மஞ்சள் வாத்து கொஞ்சம் சொல்லுச்சு, என்ன இது, நம்மள ஒன்னா அவன் இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வாத்து குஞ்சம் நான் பார்த்ததே இல்ல. இன்னொன்னு சொல்லுச்சு, எப்படி இந்த மாதிரி பேசுவீங்க? அம்மா வாத்து உடைஞ்சு போன குரல்ல சொல்லுச்சு, நீங்களும் பிறந்து ஒரு நாள் தான் ஆச்சு. உங்க சகோதரனும் நீங்க பிறந்த அதே கூட்டுல தான் பிறந்தான். இப்ப எல்லாம் லைன்ல வந்து நில்லுங்க, உங்கள் முதல் நீச்சல் பயணத்துக்கு போலாம். மத்த வாத்து குஞ்சுக கத்துச்சு, அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். அழகில்லாத வாத்து குஞ்சுக்கு புரியல மத்த வாத்து குஞ்சுகளா ஏன் கத்துதுன்னு. அது லைன்ல கடைசியா போய் நின்னுச்சு. எல்லா வாத்து குஞ்சுகளும் அம்மா பின்னாடி குதிச்சு நீந்த ஆரம்பிச்சாங்க. அதோட வாய்ப்பு வந்தவுடன் அழகில்லா குஞ்சும் நீந்த ஆரம்பிச்சது. அவன் நீந்தவாது செய்யறானே. அம்மா வாத்து தனக்குள்ளேயே சொல்லிக்குச்சு. தண்ணியை விட்டு வெளியில போனதும் எல்லாரும் விளையாடுனாங்க. அழகில்லாத வாத்து குஞ்சும் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. அதுங்க கத்துச்சுங்க, இங்க இருந்து போ, உன் கூட நாங்க விளையாட மாட்டோம், நீ அசிங்கமா இருக்க, நீ வித்தியாசமா நடக்கிற. உனக்கு தெரியுமா, நீ இங்க இருந்து போறது மூலமா எங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும். எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க, இங்க இருந்து போ, இங்க இருந்து போ, இங்க இருந்து போ. ஏன் அவங்க என்ன இங்க இருக்க விட மாட்டேங்கிறாங்க? அன்னைக்கு ராத்திரி அழகில்லாத வாத்து குஞ்சு வயலுக்கு மேல உள்ள வேலியில பறந்துச்சு. பறந்து போய் ஏரிக்கு அந்த பக்கம் இறங்குச்சு. அங்க 2 பெரிய வாத்துகளை சந்திச்சுது. நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாமா? அழகில்லாத வாத்து கொஞ்சம் சொல்லுச்சு, எனக்கு போறதுக்கு வேற இடமே இல்ல. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வாத்து சொல்லுச்சு. எங்களோட வழியில வராத. திடீர்னு அங்க பசியோட ஒரு பெரிய நாய் வந்து அந்த 2 வாத்துகளையும் துரத்துச்சு. அதுங்க வேகமா பறந்துடுச்சு. அதுங்க ரெக்கையில உள்ள முடியெல்லாம் கீழே விழுந்தது. அழகில்லாத வாத்து குஞ்சு பயத்துல உறைஞ்சு போச்சு. மோப்பம் பிடிச்சுக்கிட்டே நாய் அழகில்லாத வாத்து குஞ்சு பக்கத்துல போச்சு. அப்புறம் திரும்பி போயிடுச்சு. நான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன், அந்த பசியோட இருக்க நாய் கூட என்ன பிடிக்கல அப்படின்னு தலைய தொங்க விட்டுக்கிட்டு வாத்து குஞ்சு சொல்லுச்சு. வானம் கருத்துச்சு. ஒரு பளீர்னு மின்னல் அடிச்சது. அப்புறம் பெரிய புயல் அடிச்சது. வானத்துல இருந்து மழை கொட்டோ கொட்டன்னு கொட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அழகில்லாத வாத்து குஞ்சு அதிகமா நனைஞ்சு போச்சு. அப்புறம் குளிர்ந்த காத்து வீச ஆரம்பிச்சது. 2 ரெக்கைகளையும் மார்பிக்கிட்ட வச்சுக்கிட்டே சொல்லுச்சு, எங்கேயாவது இடம் இருந்தா என்ன நான் காய வச்சுக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூரத்துல ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. அது யாருடைய வீடா இருக்கும்? கதவு கிட்ட பறந்து போச்சு. அழகில்லாத வாத்து கொஞ்சம் சொல்லுச்சு. சத்தத்தோட குடிசை கதவு திறந்தது. என்னங்க ஒரே சத்தம். வயசான அம்மா சொன்னாங்க, இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே. அவங்க கண்ணு சரியா இல்ல. அப்புறம் கீழே பார்த்தாங்க.
இங்க பாரு, ஒரு வாத்து கொஞ்சம் இருக்கு. அந்த அம்மா அழகில்லாத வாத்து கொஞ்சம் தூக்கி வீட்டுக்கு உள்ள விட்டாங்க. நீங்க இருக்கலாம், ஆனா முட்டைகள் போடணும். அவங்க சொன்னாங்க. ஒரு டாப் பூனையும் கோழியும் வாத்து கொஞ்சம் பார்த்து வந்துச்சுங்க. நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? இங்க வந்து நெருப்பு பக்கத்துல இடம் தேடிக்கிட்டு இருக்க. டாப் பூனை சொல்லுச்சு. கோழியும் சொல்லுச்சு. இந்த குடிசையில வேற யாரும் முட்டை போடுறத நான் விரும்பல. அத பத்தி கவலைப்படாதீங்க. அழகில்லாத வாத்து கொஞ்சம் சொல்லுச்சு. நான் ஒரு ஆண் வாத்து. அப்ப ஏன் நீ இன்னும் இங்க இருக்க? டாப் பூனை சொல்லுச்சு. அந்த வயசான அம்மா சொன்னது உனக்கு கேட்கலையா? இங்க இருந்து ஓடி போயிடு பாசாங்கக்காரனே, திமிரா கோழி சொல்லுச்சு. இங்க இருந்து போயிடு, இங்க இருந்து போயிடு. டாப் பூனை சொல்லுச்சு. கதவு இன்னும் திறந்தே இருந்தது. பாவம் அழகில்லாத வாத்து குஞ்சு வீட்டை விட்டு வெளியில வந்து மறுபடியும் புயல்ல மாட்டிக்கிச்சு. யாருக்குமே நான் தேவையில்லை. அழகில்லாத வாத்து குஞ்சு கண்ணுல தண்ணியோட சொல்லுச்சு. புயல் முடிஞ்சது. ஒரு புதிய குளத்தை கண்டுபிடிச்சது. தண்ணிக்குள்ள பார்த்துக்கிட்டு இருந்த அழகில்லாத வாத்து குஞ்சுக்கு வானத்துல கூட்டமா பறந்து போன கொக்குங்களோட பிம்பம் தெரிஞ்சது. தலையை தூக்கி பார்த்த வாத்து குஞ்சுக்கு தன் கண்ணை நம்பவே முடியல. தலைக்கு மேல இதுவரைக்கும் பார்க்காத அழகிய பறவைகள் பறந்துகிட்டு இருந்துச்சு. பறவைங்களோட வெள்ளை உடல், நளினமான கழுத்து இதெல்லாம் வானத்துல அழகா இருந்துச்சு. வாத்து குஞ்சு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தது, பறவைங்கள்லாம் போற வரைக்கும். அந்த குளத்துல அது மட்டும் தனியா இருந்து பொழுத கழிச்சுது. மரத்தோட இலைகள் எல்லாம் சிகப்பாவும் தங்கமாவும் மாற தொடங்குச்சு. அப்புறம் இலையெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சது. குளிர்காலம் வந்துச்சு. எங்க பார்த்தாலும் வெண்பனி மூடி இருந்தது. குளிர்ந்த காத்தும் கருத்த மேகமும் அழகில்லாத வாத்து குஞ்சுவை இன்னும் சோகமா ஆக்கிடுச்சு. மீன் பிடிக்கிறதுக்காக குளிர்ந்த குளத்துல போக வேண்டியிருந்தது. நீந்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த குளம் பனிக்கட்டியா மாற தொடங்குச்சு. வாத்து குஞ்சு காலை ஆட்டி தன்னை சுத்தி இருக்கிற பனி உரைய விடாம பாத்துக்குச்சு. குளத்துல மாட்டிக்காமலும் இருந்துச்சு. நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். காலை ஆட்டிக்கிட்டு அழகில்லாத வாத்து கொஞ்சம் சொல்லுச்சு. பனிக்கட்டி உரைய ஆரம்பிச்சது. அது பக்கத்துல போச்சு. திடீர்னு 2 கை அதை தூக்குச்சு. நீ ரொம்ப பாவம், விவசாயி சொன்னார். வாத்து குஞ்சை எடுத்து தான் போட்டுக்கிட்டு இருந்த தடிமனான உடைக்கு பக்கத்துல வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார். கதகதப்பான நெருப்பு அவங்க 2 பேரையும் வரவேற்றது. குளிர்காலம் முழுக்க விவசாயி அழகில்லாத வாத்து குஞ்சை நல்லா பார்த்துக்கிட்டார். இளவேநீர் காலம் வந்தது. மரங்களை அழகிய பச்சை நிறம் மூடுச்சு. சின்ன அழகான மலர்கள் தரையிலிருந்து மலர ஆரம்பிச்சது. இதுதான் நீ மறுபடியும் குளத்துல போய் நீந்த வேண்டிய நேரம். நீ இதுக்கு தான் பிறந்திருக்க. விவசாயி சொன்னார். அத எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாரோ அங்கேயே எடுத்துட்டு போனார். தண்ணியில மிக கவனமா இறக்கி விட்டார். வாவ், நான் உறுதியா உணர்றேன். அந்த சின்ன பறவை சொல்லுச்சு, ரெக்கைய ஆட்டிக்கிட்டே. ஏன் இந்த மாதிரி உறுதியா நான் முன்னாடி இல்ல? தனக்கு பின்னாடி தண்ணியில நீந்துற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்துச்சு. தான் முன்னாடி வானத்துல பார்த்த அதே அழகிய பறவை கூட்டம் குளத்து தடியில இறங்கி உக்காந்துட்டு இருந்தது. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு ஒரு ரெக்கைய பிடிச்சுக்கிட்டே. நான் இங்க இருந்து போயிடுறேன், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். கன்னத்துல பெரிய கண்ணீர் உருண்டோடுச்சு. திரும்பி போக பார்த்தது. கண்ணை திறந்து பார்க்கும்போது தண்ணியில ஒரு அழகிய பறவையின் பிம்பம் தெரிஞ்சது. ஏன் இவ்வளவு பக்கத்துல தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டே வாத்து கொஞ்சம் பின்னாடி குதிச்சுது. பிம்பமும் பின்னாடி குதிச்சுது. என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லுச்சு. வாத்து குஞ்சு தன் தலைய உயர்த்துச்சு. அழகிய பறவையின் பிம்பமும் தலைய உயர்த்துச்சு. ஏன் இவ்வளவு சீக்கிரமா போற? அந்த அழகிய பறவையில ஒண்ணு கேட்டுச்சு. எங்க கூட இரு. இன்னொன்னு சொல்லுச்சு. நம்ம நல்ல நண்பர்களா இருக்கலாம். அழகில்லாத வாத்து குஞ்சா இருந்த அந்த பறவைக்கு புரிஞ்சது என்ன நடந்ததுன்னு.
அது இன்னும் பழைய அழகில்லாத சரியா நடக்க முடியாத வாத்து குஞ்சு இல்ல, அழகான அன்னப்பறவையா மாறி இருந்தது. ஒரே நேரத்துல எல்லா அன்னப்பறவைகளும் சேர்ந்து ரெக்கைய ஆட்டிக்கிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க. எங்க கூட வா. ஒரு பறவை கூப்பிட்டுச்சு. முதல்ல பறந்து போ. உடனே அதுவும் தன் ரெக்கைகளை ஆட்டிக்கிட்டு கூட்டத்துக்கு பின்னாடி பறக்க ஆரம்பிச்சது. புது நண்பர்கள் அதுக்கு பின்னாடி ரெக்கைய ஆட்டினாங்க. வானத்துல வேகமா பறந்துகிட்டும் மிதந்துகிட்டும் அது சொல்லுச்சு, யார் அழகில்லாத வாத்து குஞ்சு? கண்டிப்பா நான் இல்ல.